அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த லெசன்ல வந்து ஃபைனல் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2ல ஆல்ரெடி வந்துட்டு பார்ட் 1ல சங்க இலக்கியங்கள் பற்றியும் அதன் மூலியமாக வந்து அரசியல் சிந்தனைகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஓரளவு பார்த்துருப்போம். பார்ட் 2ல வந்து என்ன பார்த்துருப்போம், திருவள்ளுவர் பற்றியும் சுப்பிரமணிய பாரதியார் பற்றியும் பார்த்துருப்போமா. இந்த பார்ட்டில் வந்து சிங்காரவேலர் பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த சிங்காரவேலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற இயக்கங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க அதாவது படித்த வர்க்கத்தினரோட விடுதலை பற்றி மட்டும்தான் வந்து பேசினாங்க. ஓகேங்களா? படித்த வர்க்கத்தினர் சைட்ல இருந்து ஒரு சுதந்திர இந்தியா எப்படி இருக்கும், ஒரு விடுதலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு தொழிலாளிக்காகவோ ஒரு விவசாயிகளுக்காகவோ அந்த மாதிரியான விடுதலையோட கோரிக்கைகள் எதுவுமே இல்லாத மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியில் அதிகமாக இருந்தது வந்து பிராமண வர்க்கம் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதன் போக வர்த்தகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கான பெனிஃபிட் என்னவோ அதை தான் வந்து முன்னிலையாக வந்து கோரிக்கைகள் வந்து வச்சாங்க. அடித்தட்டு மக்களாக இருக்கிற இந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மற்ற சமுதாய முன்னேற்றத்திற்காக வந்து அவங்க கோரிக்கைகள் எதுவுமே வைக்கல. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வைக்கலங்கிறத தாண்டி அதை வந்து முன்னிலைப்படுத்தலைங்கிறது தான் வந்து உண்மை. ஓகேங்களா? இதன் பார்த்துட்டு இருந்த இந்த சிங்காரவேலர் பொது உடைமை கட்சி அப்படின்னு பொது உடைமை வாதம், அதாவது கம்யூனிசத்தை இங்கே தான் வந்து கொண்டு வராரு. ஓகேங்களா? இவர்கிட்ட இருந்துதான் அந்த கம்யூனிசம் வந்து வருது. நம்ம தமிழக அரசியல்ல அந்த கருத்து வந்து பிரதிபலிக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இவரோட சிந்தனைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் வந்து விவசாயிகள், தொழிலாளர் நலன்கள் இதெல்லாம் வந்து இணைச்சி அரசியலில் வந்து சமதர்ம கருத்தை வந்து பரவியதில் வந்து சிங்காரவேலரோட சிந்தனைகள் வந்து முக்கிய பங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த காலனி ஆதிக்க அரசெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட தொழில் ஆதிக்கத்தை வந்து இந்தியாவில் நிறுவனம் போது என்னாச்சு, அவங்களோட கம்பெனிஸ்லாம் இங்கே நிறைய தொழிற்சாலைகள் வந்து கட்டும் போது ஏற்கனவே இருந்த பாரம்பரிய தொழில், அதாவது நம் நாட்டில் இருந்த ஏற்கனவே இருந்த பாரம்பரிய தொழிலெலாம் வந்து முற்றிலுமாக அழிஞ்சதுனால இங்கேருந்து வந்து வேலை வாய்ப்பும் வந்து போயிருச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து என்னாச்சு, இந்த பசி, பட்டினி, வறுமை இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை ரொம்பவே மோசமாக்கிட்டு இருந்தது. கூலி வேலை கிடைச்சா கூட போதுங்கிற நிலைமைக்கு வந்து நம்ம ஆளாயிட்டோம். ஓகேங்களா? எவ்வளோ படிச்சிருந்தாலும் இப்போதைக்கு வறுமையை போக்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கூலி வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு நம்ம வந்து ஒரு அடிமத்தனமான ஒரு உழைப்புக்கு ஆங்கில அரசு கீழே இருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த சிங்காரவேலர் என்ன பண்ணியிருக்காரு, தொழிலாளர்களுக்கான ஒரு தொழிலாளர் அமைப்பு வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த அந்த சென்னை மாகாணத்தில் வந்து திருவிக கல்யாண சுந்தரனார், வரதராஜலோ இவங்கெல்லாம் போய் தலைமை தாங்கி தொழிலாளர் அமைப்புக்கு உருவாக்க முன்முயற்சி எடுத்துலாம் பாடுபட்டிருக்காங்க. இதுல வந்து சிங்காரவேலரும் ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? இந்த தொழிலாளர்களை அரசியல் மயப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்காரவேலர் வந்து நினைக்கிறாரு. இதே தொழிலாளர்களை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணோம், விடுதலை இயக்கத்துல இவங்களை இணைக்கணும். இதை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஏத்துக்கல. ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தொழிலாளர் இதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கல. இதை வந்து கடுமையா வந்து விமர்சிக்கிறாரு சிங்காரவேலர். 1920லயே வந்து காங்கிரஸ்க்கு வந்து தலைமைக்கு போய் தந்தி அனுப்புறாரு. இதனால என்ன ஆகுது, தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பகிரங்கமாக வந்து கடிதம் வந்து எழுதுறாரு. அத்துடன் வந்து இந்து, சுதேசமித்திரன் உள்ளிட்ட முன்னணியாக இருக்கிற நாளிதழ்கள்லையும் நவசக்தி போன்ற பருவைதழ்லையும் ஏராளமான கட்டுரைகள் பற்றி, தொழிலாளர் நலன்கள் பற்றி வந்து எழுதுறாரு. காங்கிரஸோட தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து பிரச்சாரம் செய்கிறாரு. இந்த சமயத்தில் தான் 1922 வந்து அகில இந்திய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் வந்து தமிழ் பிரதிநிதியாக வந்து கலந்துக்கிட்டார். அதாவது தமிழகத்தில் இருக்கிற ஒரு பிரதிநிதியாக வந்து கலந்துக்கிட்டு அங்கேயே அவரோட விவாதத்தை வந்து முன்வைச்சு அதுக்கான ஆதரவு வந்து திரட்டிக்கிறார். அங்கே என்ன சொல்றாருன்னா, இந்திய விடுதலை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடாதா, பொருளாதார அதாவது தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பொருளாதார சுதந்திரத்திற்காக வந்து இருக்கக்கூடாதா, இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் விடுதலையா இருக்கணும், வெறும் அரசியல் விடுதலை மட்டும் நமக்கான விடுதலை கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலனுக்காகவும் காங்கிரஸோட பேரியக்கம் வந்து போராடணும். காங்கிரஸ் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து தொழிலாளர்கள் விவசாயிகளையும் வந்து இணைச்சிக்கணும், வெறும் வந்து படித்த வர்க்கத்தை மட்டும் வந்து இணைச்சிக்கிட்டு அப்படிதான் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்தில் வந்து அதில் இருந்த உறுப்பினர்களும் சரி எல்லாமே ஒன்று பிராமணர்கள், ஒன்று பிஸ்னஸ்மேன், அவங்க தான் இருந்தாங்களே தவிர சாதாரண தொழிலாளர்கள், விவசாயிகள் அவங்களெல்லாம் வந்து இணைச்சிக்கல. எல்லாத்தையும் இணைச்சி எல்லாத்துக்குமான போராட்டமாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்காரவேலர் வந்து சொல்றாரு. இதன் விளைவா என்ன ஆகுது, 1922 வந்து தேசிய காங்கிரஸ் வந்து தொழிலாளர்களை அமைப்பு ரீதியா ஒன்று திரட்ட தீர்மானம் வந்து நிறைவேற்றதாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஒரு குழுவையும் அமைக்கிறாங்க. 6 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கிறாங்க. அந்த குழுவில் வந்து சிங்காரவேலரும் ஒருவரா வந்து இருந்திருக்காரு.
அதன் பிறகு இப்போ 6 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிடுறாங்களா. குழு அமைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, சிங்காரவேலர் வந்து தொழிலாளர் உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு சட்டம் வேணும். ஏன்னா 8 மணி நேரம் வேலை தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க கடுமையாக வந்து 12 மணி நேரம் 16 மணி நேரம் உழைப்பு வேலைலாம் இருக்கும், குறைவான ஊதியம் இருக்கும். இதெல்லாம் வந்து எதிர்த்து தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு வந்து போராடுறாரு. இதுக்காக என்ன சொல்றாங்க, முதல் முறையாக 1926 வந்து தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் வந்து ஏற்றுறாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது சிங்காரவேலர் தான். ஓகேங்களா. இது போல காங்கிரஸ் தலைவர்களை வந்து அந்த வட்டார மொழிகளே பேசினாதான் விடுதலை கருத்துக்கள் வந்து மக்களை போய் சென்றடையும். அப்போ வந்து ஆங்கில மொழி தான் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பாமர மக்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா, இப்போ அந்த இடத்துல இருக்கிற என்ன வட்டார மொழியோ அந்த தாய்மொழியில தான் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தையும் வந்து கொண்டு வராரு சிங்காரவேலர். இதை கருத்துக்கள்லாம் வந்து காங்கிரஸும் ஆதரிக்கிறாங்க. வட்டார மொழியிலே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக வந்து சிங்காரவேலர் என்ன பண்ணுறாரு, மக்கள் பிரச்சனைகளை வந்து பொதுமக்கள் கிட்ட பேசும்போது தமிழ் மொழியிலே பேசணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இதனால் என்னாவது 1918 வந்து சென்னை மாகாண சங்கத்தில் மாநாட்டில் இது குறித்து வந்து தீர்மானமே வந்து போட்டாங்களாம். ஓகேங்களா. இந்த மாநாட்டில் வந்து சிங்காரவேலர் மற்றும் பெரியார் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1918 சென்னை மாகாண சங்கத்தில் இந்த மாநாட்டை வட்டார மொழியில் தாய்மொழியில தான் வந்து பேசணும் பிரச்சாரம் போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தீர்மானம் போடும் போது பெரியாரும் வந்து கூட இருந்ததா, சிங்காரவேலருக்கு உறுதுணையா வந்து பெரியாரும் இருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. இப்படி ஒரு சைடு இருக்கும் போது காங்கிரஸ் கட்சியில அதிகமான பிராமணர்கள் தானே வந்து இருக்காங்க. பிராமணர்களோட பாகுபாடும் வந்து காங்கிரஸ் கட்சி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அது வன்மையா கண்டிச்சு விலகிட்டாரு. ஓகேங்களா. காங்கிரஸ்ல இருந்து பெரியார் விலகிறப்ப சிங்காரவேலர் அது பெருசா வந்து ஆதரிச்சதா வந்து சொல்றாங்க. சோவியத் ஒன்றியம் வந்து, அதாவது ரஷ்யாவுக்கு வந்து பெரியார் வந்து போறாரு. அப்போ வந்து ரஷ்யா வந்து என்னது சோவியத் ஒன்றியம்னு வந்து சொல்லுவாங்க. அங்கே ரஷ்யாவுக்கு வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெரியார் வந்து அதோட தாக்கத்தில் பொது உடைமை, அங்கே வந்து கம்யூனிசம் தானே ரஷ்யாவில், பொது உடைமை கருத்துக்களில் வந்து ரொம்ப ஏற்றுக்கிட்டு சுயமரியாதை இயக்கத்தினை சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு வந்து பேர் வந்து மாற்றிருக்காரு. ஓகேங்களா. பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கின அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிட்டாருப்பா. தொடங்கிட்டு பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கம்யூனிசம் கருத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் இந்தியா வந்ததுக்கப்புறம் சுயமரியாதை கட்சி என்ன பண்ணிருக்காரு, சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு வந்து பேர் வந்து மாத்திக்கிறாரு. இதுக்கான திட்டங்கள்லாம் வந்து கொடுத்தது யாருன்னா சிங்காரவேலர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி பெரியார் நடத்திய அந்த குடியரசு அப்படிங்கிற இதழ் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த இதழ்கள்ல வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வந்து ஏராளமான கட்டுரைகள் வந்து பெரியார் நடத்திய அந்த குடியரசு இதழ நிறைய வந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற கட்டுரைகள்லாம் வந்து சிங்காரவேலர் வந்து எழுதியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. சிங்காரவேலர் வந்து பொது உடைமைவாத தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை வந்து கொண்டவர் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் வந்து பேரியக்கம் தொழிலாளர் அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு 1920 வந்து தலைமைக்கு தந்தி அனுப்புறாரு. இது காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு பேர் இயக்கம் என்ன சொல்றதுன்னா தொழிலாளர் அமைப்புகளை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு வந்து 1920 வந்து தலைமைக்கு வந்து தந்தி அனுப்புறாரு. ஓகேங்களா. இந்தியாவோட முதல் உழைப்பாளர் தினத்தை 1923 மே நாளில் வந்து நடத்தி காட்டியிருக்காரு. எப்படி உழைப்பாளர் தினம் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போராடினவர் யாருன்னா வந்து சிங்காரவேலர் தான். எப்போ 1923 வந்து மே முதல் தேதியே வந்து அது வந்து உழைப்பாளர் தினமா வந்து கொண்டாடி இருக்காரு. அந்த நாள்ல வந்து தொழிலாளர்கள் விவசாயிகள் கட்சி அமைக்கப்படுவதாகவும் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. சரி, அப்போ வந்து தொழிலாளர் தினம் வந்து எப்போ கொண்டாடி இருக்காங்க, 1923 எப்போ மே 1 யாரு, சிங்காரவேலர். எந்த இடத்துல, சென்னையில். ஓகேங்களா. சென்னையில தான் வந்து இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஓகே. அந்த தொழிலாளர் நலனுக்கான கோரிக்கைகள்ல எதுலாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை இருக்கணும், அங்கே அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கணும், தங்கள் கோரிக்கையில வென்றெடுக்க கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தம், அதாவது லாஸ்டாக தான் வந்து ஸ்ட்ரைக் வரணும். ஓகேங்களா. எடுத்தோடனே ஸ்ட்ரைக்லாம் பண்ணக்கூடாது, பேசி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ரைக் வந்து வைக்கணும். கோரிக்கைகளை பரிசீலிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதன் பிறகு வந்து குறைஞ்சபட்ச ஊதியமாச்சும் எங்களுக்கு கொடுக்கணும், அடிப்படை வசதிகளுடன் கூடிய சுகாதாரமான குடியிருப்பு வசதி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், எங்களுக்குன்னு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும், வருங்கால அதாவது பிஎஃப் பணம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க, இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சம்பளத்துடன் கூடிய ஈட்டிய விடுப்பு, அதாவது ஏதாவது சிக் லீவ்லாம் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சிக் லீவ் இருக்கும், மெடிக்கல் லீவ் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த இதெல்லாம் வந்து இருக்குது. இலவச மருத்துவ உதவி, அங்கேயே எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பேருக்கால விடுப்பு வந்து இருக்கணும், சம்பளத்தோட கூடிய பேருக்கால விடுப்பு. எதுனா இங்கே மெட்டர்னிட்டி லீவ்லாம் இப்போ வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் அங்கே தான். ஒப்பந்த முறை ஒழிப்பு இருக்கணும். ஒப்பந்த முறை ஒழிப்புனா
கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க் இருக்கக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வேலை, 6 மாதத்துக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ்டு வந்து இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ மெஜாரிட்டியான இடங்கள்ல அப்படி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? விவசாயிகளுக்கு இலவச நீர்ப்பாசனம் இருக்கணும், ஜமீன்தார் முறையெல்லாம் வந்து ஒழிச்சிருக்கணும். இதெல்லாம் அவங்களோட கோரிக்கைகளாக வந்து இருந்தது. 1925 வந்து கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு நடந்துச்சு. அதுக்கு வந்து தலைமையேற்றி நடத்தி கொடுத்தாராம் சிங்காரவேலர். அப்போ வந்து வன்முறையற்ற மார்க்கசிய பாதையை வந்து வலியுறுத்தி பேசியிருக்காராம் சிங்காரவேலர். மேலும் இந்தியாவுக்கேற்ற மார்க்கசிய பாதையை திட்டமிட வேணும், மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி இதுக்கும் நம்ம இந்தியாலையும் வந்து மார்க்கசிய பாதையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கு வந்து பிளான் போடணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாரு. காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டே வந்து பொது உடைமைவாதிகள் தனி பிரிவாக இயங்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இதையொட்டி காங்கிரஸ் கட்சிக்குள் சமதர்வ பிரிவு உருவானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிங்காரவேலரோட வாழ்க்கையும் சமூக பணியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயசுலேயே இந்து மதத்தில் வந்து நிலவும் அந்த வர்ண அமைப்பிலையும் மூட நம்பிக்கைகளையும் அதிருப்தி இருந்தார். ஏன்னா இந்த குடி பிறந்தவங்க இந்த தொழில் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல சிங்காரவேலருக்கு உடன்பாடு கிடையாது. இதன் விளைவாக அவர் என்ன பண்ணுறாரு, 1890 வந்து பல இடங்களில் போய் பௌத்த சங்கம் அமைச்சு வந்து வர்ணாசி அமைப்புகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக வந்து பரப்புரை வந்து செய்கிறாரு. வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் வந்து சிங்காரவேலர். ஓகேங்களா? இத்தனைக்கும் அவர் வந்து லா படிச்சிருக்காரு. சிங்காரவேலர் வந்து சென்னை மாநகராட்சியில் அங்கே வந்து சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதுக்கு பின்னாடி வந்து சுகாதார குழுவிலையும் வந்து பணியாற்றியிருக்காரு. அப்போவே வந்து குடிசை பகுதியில் வந்து கொள்ளை நோய் தாக்கமாக அதிகமாக இருந்ததுனால சுகாதார கல்வி ஆகிய பிரச்சனைகளுக்கு வந்துலாம் முன்னுரிமை அளிச்சார். எப்படியெல்லாம் வந்து சுகாதாரமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு. தொடர்ந்து குடிசை பகுதிகளுக்கு வாழ்ந்த தொழிலாளர்கள் உரிமைக்காக வந்து போராடி இருக்காரு. இதன் அடிப்படையிலே வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் வந்து செயலாற்றி பின்னாடி என்ன பண்ணியிருக்காரு, பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறாங்க. 50 வயசு கடந்த பின்னாடி தான் வந்து அரசியலில் வந்து இறங்கியிருக்காரு சிங்காரவேலர். புரியுதாங்க உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம்ல 21 வயசுல கவர்மெண்ட் வேலை, 27 வயசுல லைவ் ஒரு வீடு கட்டியிருக்கணும், கொஞ்சம் காசு பணம் சேர்த்துருக்கணும், 27 வயசுல கல்யாணம், அந்த ஃபார்மெட் எல்லாம் அப்பவே இல்லை. இங்க பாருங்க, அவரோட டேர்னிங் பாயிண்ட். சிங்காரவேலர் வந்து வசதியான குடும்பத்துல பிறந்து லா படிச்சு இவ்வளோ பண்ண அவருக்கே அவரோட வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் வந்து 50 வயசு கடந்த பின்னாடி தான் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபார்மெட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கில்ட் ஆயிட்டு இருக்காதீங்க. பரவாயில்ல, இப்பயும் வந்து பிரச்சனை இல்லை, இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி வந்துருங்க. ஆனால் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு டிலே பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே, 50 வயசு கடந்து தான் வந்து அரசியலில் இறங்கியிருக்காரு. அப்படி இருந்தும் கூட சுமார் 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக வந்து முதுமையை பொருட்படுத்தாமல், அப்போ 80 வயசுக்குள்ள கூட முதுமையை பொருட்படுத்தாமல் பகுத்தறிவு மற்றும் பொது உடைமை கருத்துக்களையும் விடாத வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சிங்காரவேலர். சிங்காரவேலர் வந்து தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் பாருங்க சிங்காரவேலர். ஓகே, அடுத்தது வந்து லெகசியாக இருக்கிறவர் வந்து யாரே பெரியார். இப்போ வரைக்கும் அவருடைய கருத்துக்களுக்கு மரியாதை வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. தமிழக அரசியல் சிந்தனையாளர்களால் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக வந்து சொல்றாங்க இவரை. ஓகேங்களா? இவர் வந்து எப்படின்னா காங்கிரஸ்ல வந்து இவர் காந்தி வந்து காங்கிரஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பெரியார் வந்து அரசியலில் வந்து போறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து சமூகத்துல இருந்த அந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக வந்து இவர் வந்து குரல் கொடுத்து சீர்திருத்தம் செய்யறதுக்குலாம் வந்து அரும்பாடுபட்டு இருக்காரு. ஈவே ராமசாமி அப்படிங்கிற பெயரை கொண்ட இவர் வந்து தந்தை பெரியார் வந்து என்ன பண்றாரு, ஈரோட்டில் தான் வந்து பிறக்கிறாரு. எப்போ 1879 அவங்க வந்து ஒரு வணிக குடும்பம். ஓகேங்களா? இளமை பருவத்தில் இவருக்கு வந்து காசு பணத்துக்குலாம் வந்து ஒன்றும் குறைச்சல் வந்து இல்லை. ஓகேங்களா? நல்ல வசதியான குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. வசதியா இருந்தாலுமே அப்போ அவர் பிறந்த இளம் வயதிலே வந்து அங்கிருந்த சமூகத்துல இருந்து அந்த மூட பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, பெண்ணடிமைத்தனத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எதிராக குரல் கொடுத்து எல்லாரையும் மதிப்புமிக்க பெரியார் அப்படின்னு சொல்லி அழைக்கிற அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர் தான் இவர். காங்கிரஸ் இயக்கத்தில் வந்து மேட்டுக்குடியினரோட செல்வாக்கு வந்து கோலோன்று இருந்துச்சு. ஓகேங்களா? 1920 வந்து அடித்தட்டு மக்களிடம் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கொண்டு போனதுலையும் சரி, ஆலய நிலை போராட்டங்களில் வெற்றி பெற்றதுலையும் சரி பெரியார் வந்து ரொம்ப பெரிய பங்காற்றிருக்காரு அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் கட்சியிலே இருந்த வர்ணாசிரம கொள்கை வந்து கடைபிடிச்சதுனால அதுல இருந்து விலகி வந்து நீதி கட்சியில இணைஞ்சி சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு பெரியார். இதன் பிறகு என்ன சொல்றாருன்னா, ஒரு தேசத்தோட பேரால வந்து ஒரு குழு மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட குழு மக்களை வந்து சுரண்ட நினைச்சா அந்த தேசம் வந்து போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவே கிடையாது அப்படிங்கிறாரு.
புரியுதாங்க? இப்போ வந்து எதுக்காக அவர் வந்து சமூக முன்னேற்றம் வேணும், சமுதாய முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு குழு மக்களை மட்டும் கண்டுக்காம விட்டுட்டு அவங்கள மட்டும் வந்து இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு அவங்கள மட்டும் சுரண்டிக்கிட்டே இருந்து நம்ம மட்டும் அது விடுதலை பெற்றா அது விடுதலையே கிடையாதே, அப்படி இப்போ விடுதலை வாங்கினாலும் அது வந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பல்வேறு நிலைகளில் தேசம், இனம் மற்றும் தேசியவாதியம் ஆகியவற்றை பெரியார் வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற இந்த தேசம், தேசியவாதம் அப்படிங்கிற வேறுபாடுகள் வந்து இருந்தா அந்த நாட்டில் வந்து ஒட்டுமொத்த குடிமக்களோட சுயமரியாதையை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக வந்து சொல்றாரு. தமிழகத்துல வந்து தேசியவாதத்தை பற்றி யாரேனும் பேசுகையில் அவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறாளா எனதான் வியப்பாக பெரியார் வினவுகிறார். அதாவது என்னதான் தேசியவாதம் தேசியவாதம் சொல்லி பேசினாலும் மக்கள் நலன்ல உனக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா. ஓகேங்களா? தேசியவாதமும் ஒரு சுரண்டல் தான். இந்தியர்கள் மற்றும் தமிழர்களை மட்டுமல்லாமல் மக்களின் சுயமரியாதையை பற்றியும் கவலைப்படாத மனிதர்களும் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? அவர்கள் தங்களின் சுயநலன் மற்றும் மேம்பாட்டிற்காக மக்களை தேசம் அல்லது தேசியவாதத்தினை நம்ப வைத்து ஏமாற்றுவார். தேசம் மற்றும் தேசியவாதத்திற்கான சுயமரியாதை மறைக்கப்படுமானால் அது தேசியத்திற்கு எதிரான, அதாவது தேசத்திற்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறார். தேசியவாதம்ங்கிறது ஒரு கற்பனையான ஒரு உணர்வாகும். ஆகவே தேசிய உணர்வு என்பது வசதிமிக்க மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களால் மக்களை ஏமாற்றி அவர்களின் எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சதியாகும். இது வந்து ஒரு தவறான அனுமானமாகும். இதனை வசதி படைத்த உயர்குடியினர் ஏழை சமுதாயத்தின் உரிமைகளை தடுப்பதற்காக பயன்படுத்துகின்றனர். தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வு பூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகிவிட்டது அப்படிங்கிறாரு. தேசியவாதம், மதவாதம் இது எல்லாத்தையும் பாருங்க அப்பவே வந்து எப்படி சொல்லியிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த கருத்துக்கும் உரித்தானவங்க யாருன்னா வந்து பாகிஸ்தான் ஆளுங்க தான். ஓகேங்களா? ஓகே, சரி, நமக்கு எதுக்கு வந்து நம்ம கண்டனுக்குள்ள வந்து டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, உலகளவிய தேசியவாதத்திற்கு மறுப்பு. பெரியார் தனது இலங்கை பேருரையில், அதாவது இலங்கையில் வந்து பேருரை வந்து பண்ணியிருக்காரு. தேசம் தேசியவாதத்தை என்பதை கடுமையாக எதிர்த்திருக்காராம். இந்திய தேசியவாதம் அப்படிங்கிற கருத்தை வந்து சிலர் தங்கள் ஆயுதமாக கையில் எடுத்த காலத்தில் தேசியவாதத்தை பற்றி பெரியார் வந்து எதிர்த்து பேசியிருக்காரு. தேசியவாதத்தை மட்டுமல்லாமல் உலகில் உள்ள மற்ற நாடுகளின் தேசியங்களையும் சான்றா காட்டி தேசியவாதத்தை மறுக்கிறார் பெரியார். தேசியவாதம்ங்கிறது முதலாளித்துவம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து தங்களோட மூலதனத்தை பெருக்கி கொள்ள ஏழை மக்களை வழிகாடவாக்குவதற்காக கற்பித்து கொண்ட தந்திர வார்த்தை அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் வந்து பெரியாரோட ஒரு முக்கிய கருத்தா வந்து இருக்கு. உதாரணமா என்ன சொல்றாருன்னா, இங்கிலாந்து நாட்டுல வந்து பணக்கார சமூகத்துல அமெரிக்க நாட்டின் பணக்கார சமூகத்துடன் மோதல் வந்தால் ஒரு பணக்கார சமூகத்துக்கும் இன்னொரு பணக்கார சமூகத்துக்கும் மோதல் வருதுங்க. ஓகேங்களா? இங்கிலாந்து தேசத்து முதலாளிகள் என்ன பண்றாங்க, அந்த நாட்டு ஏழை மக்களை பார்த்து, ஓ இங்கிலாந்து மக்களே, தேச பக்தர்களே, தேசத்துக்கு நெருக்கடி வந்துட்டுது என்று கூறி ஏழை சமுதாயத்தை தூண்டி விடுகின்றனர். புரியுதுங்களா? இவ்வாறு பொய்யுரைகள் மூலம் மக்களை சுரண்டி பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கிறார்கள் என்று கூறுகிறார். பல்வேறு தேசிய இனங்களையும் தேசங்களையும் உள்ளடக்கிய நாடு ரஷ்யா. அந்த ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்று கூறி அந்த வகையான புரட்சிக்கு ஆதரவாக நிற்கின்றவர் பெரியார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நிறைய படம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த படத்தில் மோஸ்ட்டாக வந்து தீவிரவாதிக்கு என்ன சொல்லுவாங்க, ஓ பாகிஸ்தான் மக்களே, இது வந்து நம்ம நாடு, நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு. உனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தான் டைரெக்டாக வந்து பார்த்துக்கணும். அதுதான் வந்து ரெண்டு முதலாளி, நீயும் பணக்காரன் அவங்களும் பணக்காரன். இப்போ ஒன்றும் சொல்ல அந்த பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுன்னு இங்கே ஒரு தீவிரவாதி கூட்டம் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க வந்து டைரெக்டாக வந்து போய் பேசிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அன்னாடுங்காட்சியாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரித்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு சோறு. ஆனால் அப்படி இருக்கிறவங்களெல்லாம் தூண்டி விட்டு இது நம்ம நாடு, நம்ம தான் வந்து முன்னேறணும் அப்படின்னு அவங்களோட தேவைகளையும் அவங்களோட வெறியை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி இருக்கிற ஏழைப்பாளையங்களெல்லாம் வந்து தூண்டி விடுறது. இதுதான் வந்து தேசியவாதம். இதுதான் வந்து நாங்கள் வந்து தேசத்துக்காக பாடுபடுறோம், இது எங்கள் நாட்டு விடுதலைக்காக பாடுபடணும், அவங்க தான் உண்மையான பாகிஸ்தானிங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதை தான் பெரியார் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதை வந்து அப்போவே டைரெக்டாக வந்து அவர் சொல்லியிருக்காரு பாருங்க.
இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா இப்போ கரண்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா ரொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவில் இருந்துட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாரு. அவர் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு, இது வந்து அமெரிக்கா தான் வல்லரசாக இருக்கணும், நம்ம வல்லரசுக்காக நான் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது. கடைசியாக வந்து எங்கெங்கேயோ அந்த போர் வந்து கொண்டு போயிட்டாரு ட்ரம்ப். எதுக்காக ஆரம்பித்தாரோ அந்த ரீசன் வந்து இப்போ கிடையாது. இப்போ வந்து வேற ஒரு அணு இது ஒப்பந்தத்துக்காக தான் அந்த வந்து போர் வந்து கொண்டு வந்தார். கடைசியாக வந்து டேக்ஸ் மேலே போட்டு எங்கெங்கேயோ அதோட கொண்டு போயிட்டுருக்காரு. ஓகேங்களா, அவருக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அவர் வந்து டைரெக்டாக பண்ணியிருக்கலாம். இதனால் என்ன ஆகுது, அடித்தட்டு மக்களோட வரி சுமை தான் வந்து அதிகமாகுது. எங்கேயோ இருக்கிற நாம் வந்து இப்போ வந்து டாக்ஸஸ்னால அதிகமாக வந்து பாதிக்கப்படுறோம். நமக்கு தேவையான கச்சா பொருளை கொண்டு வரதால தான் இப்போ நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அவருக்கு பிரச்சனைனா, ட்ரம்ப்புக்கு பிரச்சனைனா ட்ரம்ப்பே பேசி தீர்த்துருக்கலாம். ஆனால் ஒரு தேசியவாதங்கிற ஒரு இதுக்குள்ளே அவர் எப்படி ஒளிஞ்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, இதோட தேசியவாதம். அடுத்தது வந்து மொழி கொள்கை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மொழியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த உரிமை வந்து திராவிட சமதர்ம குடியாட்சியிலையும் வந்து பாதிக்கப்படும். எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழி பேசுபவர் மீது வலுக்கட்டாயமாக வந்து திணிக்கக்கூடாது. ஓகேங்களா, பிரிவினவாதத்திற்கு ஆயுதமாக மொழி வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மக்கள் வந்து அனைத்து தேவைகளையும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருப்பது எதனையும் வந்து வெளிப்படுத்தாது. ஒருவேளை மொழியானது தேசியமயமாக்க பட்டால் மக்களுக்கு அதனால் பட்டினியில் இருந்து விடுதலை கிடைக்குமா? தெளிவாக கூறுவதெனில் தமிழ் உழைப்பாளர்கள் தமிழ் பேசும் முதலாளிகளாலேயே சுரண்டப்படுகின்றனர் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேங்களா, பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு தொடர்ச்சியான பரப்புரை போராட்டங்கள்லாம் வந்து நடத்தியிருக்காரு. பொது செயல் திட்டம், பொது வேலை திட்டம், அதுக்கப்புறம் இஸ்லாமுக்கு மதமாற்றம், திராவிட நாட்டு பிரிவினை, இதெல்லாம் பல வடிவங்கள்ல வந்து ஆதிக்க சக்திகளை வந்து எதிர்த்து போராடி இருக்காரு. ஆனால் ஆதிக்க சக்திகள் மிக எளிதாக தமிழன், தமிழ் தேசியவாதம், தேசிய இனம் போன்ற உணர்வுகளை ஏற்றி சில தமிழ் தேசிய தலைவர்கள் மூலமாக மீண்டும் தங்களது ஆதிக்கத்தை தொடரும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்ட போது ஒரு காலகட்டத்தில் பெரியார் இந்த திராவிட நாடே கூட வேண்டாம், ஜாதி ஒழிப்பே முக்கியம் என்ற முடிவுக்கு வந்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, திராவிட நாடுன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்த அவரு கடைசியா அந்த போராட்டத்தையும் விட்டுட்டு வந்து என்ன சொல்லிட்டாரு, ஜாதி ஒழிப்பு இருந்தா போதுங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டாராம். ஓகேங்களா, திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி, சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி, முதலாளித்துவத்தை அழிக்க முடியாம போனாலும் சரி, ஆனா ஜாதியை ஒழிக்கிற காரியத்தை மட்டும் என்னால முழுசா நான் பண்ணிட்டேன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இதுதான் வந்து திராவிட கழகத்தின் லட்சிய வெற்றி அப்படின்னு வந்து பெருமையா நான் வந்து சொல்லிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி வெறியானது திராவிட இனத்தை சின்னாபின்னப்படுத்தி ஆரியத்திற்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு 1950களில் வந்து அரசியல் கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காரு பெரியார். ஓகேங்களா, பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து எப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்காக சடங்கு செய்வதை விட மனித தேவை தான் முக்கியம், மனிதன் உதவுதே வந்து பெரிய தர்மம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1930களில் வந்து பட்டியல் இனத்தவர்களால் அமைக்கப்பட்ட உணவை வந்து பொதுக்கூட்டங்களில் சமபந்தி நடத்தி அந்த உணவெல்லாம் வந்து பரிமாறியிருக்காரு. இவரோட முக்கிய நோக்கமே எதுன்னா வந்து சமூக சமத்துவம், சுயமரியாதை, அதுக்கப்புறம் தமிழ் மொழியோட பெருமையை வந்து முன்னிறுத்துறது, இப்படி தான் வந்து அரசியல் வந்து வழி நடத்தினார். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா, பண்பாட்டு பாலின சமத்துவமின்மையே அதிலெல்லாம் வந்து கவனம் செலுத்துறது, இந்த மாதிரி ஒரு சமூக போராளியை தான் தன்னோட வாழ்க்கையை வந்து அரசியல் வந்து அர்ப்பணிச்சுக்கிறாரு. ஓகேங்களா, அதாவது இளைஞர்களுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, திருமணங்கள்ல வந்து தேவையில்லாத சடங்குகள் வந்து செய்யாதீங்க, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுங்க, பெண்கள் வந்து விவாகரத்து செய்கிற உரிமையும் வந்து இருக்கணும், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அறிவின் அடிப்படையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கணுமே தவிர அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. நான் இவ்வளோ செலவு பண்ணி அதாவது படிச்சிருக்கேன், வேலை வாங்கியிருக்கேன், அப்போ அதுக்கேற்ற வரன் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. பசங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டான ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து இருக்கக்கூடாது, அறிவை யூஸ் பண்ணி தான் வந்து தன்னோட துணையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் வந்து ஜாதி மத அரசியல் வேறுபாடுகளை கடந்த பெருமதிப்புடன் பெரியார் வந்து என்ன சொல்றாரு, நவீன தமிழகத்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க பெரியார். ஓகேங்களா, அப்ப நவீன தமிழகத்தின் தந்தைனா பெரியார் தான். ஓகேங்களா, இதோட இந்த லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நாள் இன்னொரு லெசன்ல வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.